தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை. நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். கழகத்தினுடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களா ஒரு கருத்தை திணிக்காதீங்க, தமிழக மக்களிடத்தில் தொடர் திணிக்காதீங்க சொன்னேன். ஏன் முன்னாலே உட்காந்து நீங்க திணிக்கிறீங்க, எப்படி சொல்லுங்க? எந்த சின்ன பேசுங்களா? முன்னாடி டிடிவி என்ன செஞ்சாங்க, அதிமுக ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கும் போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைன் செல் ஆயிடுச்சு. நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் நான் ரெடி. அவருடைய அருமை எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு நான் பல தடவை சொல்லிட்டேன் தம்பி. உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு. 3-4 வருஷமா கேட்டுதான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு OPS அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும். நீங்க அவரை போய் கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை.